செய்தியை பார்த்து வருகிறோம். ஹிந்தி தெரியாது என்று சொன்னதும் தமிழ் பெண் மிரட்டப்பட்டுள்ளார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவாவில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த ஹிந்தி சர்ச்சைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் ஒருவரிடம் ஹிந்தியில் பேசி அவர் ஹிந்தி தெரியாது என்று சொன்னதும் அந்த CISF வீரர் ஒருவரால் மிரட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்றாக வேண்டும் என்றும் பாதுகாப்பு படை வீரர் பாடம் எடுத்திருக்கிறார். இது கடும் கண்டனத்துக்குரியது என்று முதலமைச்சர் கண்டித்திருக்கின்றார். மேலும் ஹிந்தி அலுவல் மொழிதானே தவிர இந்தியாவினுடைய தேசிய மொழி கிடையாது என்று அவருக்கு யார் சொல்வது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் கூட்டாட்சி நாடாக இந்தியா இருக்கக்கூடிய நிலையில் கூட்டாட்சி தன்மையை வலியுறுத்தும் வகையில்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட வேண்டும். விமான நிலையங்களில் அனைத்து மொழிகளுக்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும், அனைவரும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள், அதாவது ஹிந்தி மொழி திணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில கோவா மாநிலத்தில் அந்த விமான நிலையத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியிருந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.